வினேஷ் போகத் தகுதி நீக்கம், மோடியின் சதிவேலை, அவமானத்தில் இந்தியா. அதாவது கடந்த ஆண்டு பாஜகவின் பிரிஜ் பூஜன் இழைத்த பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக நீதி கேட்டு சாலைகளில் 140 நாட்கள் அழுகையுடன் போராடிய இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் 2024 ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஆனால் அவ்வொலிகள் சிறிது நேரமே நீடித்தது. காரணம், இறுதிப் போட்டி நடைபெறுவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு வெறும் 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறார் என்ற காரணத்திற்காக ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் வினேஷ் போகத் என அறிவித்தது இந்திய ஒலிம்பிக் அமைப்பு. இதனால் அரசியல் தலைவர்களும் விளையாட்டு வீரர்களும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் குழப்பமடைந்தனர். அது எவ்வாறு தகுதி நீக்கம் நடக்க இயலும்? ஏதோ சதி நடந்திருக்கிறது என்று வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்கள். மேலும் அமெரிக்க மல்யுத்த வீரர் ஜோர்டன் முதற்கொண்டு வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக பதிவிட்டனர். இந்த நிலையில்தான் நேற்றைய நாள் முதல் வினேஷ் போகத் தகுதி நீக்கத்தில் பல கேள்விகள் உள்ளன. எனவே அது குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வந்தன. இருந்தாலும் அதனை ஒரு பொருட்டாக கூட எண்ணாமல் 2வது நாளாக விவாதத்திற்கு அனுமதி தர மறுத்தது ஒன்றிய பாஜக அரசு. இதனால் கடும் அதிருப்தி அடைந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். அது மட்டுமில்லாமல் நேற்றைய நாள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வினேஷ் போகத்திற்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஒலிம்பிக் போட்டிகளில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வீராங்கனை வினேஷ் போகத் அறிவித்திருக்கிறார். இதை தனது சமூக வலைதள கணக்கு மூலம் ஓய்வை அறிவித்துள்ள வினேஷ் போகத், மல்யுத்தத்தில் என்னை எதிர்த்து வென்றேன், நான் தோற்றேன், உங்கள் கனவுகளும் என் தைரியமும் சிதறடிக்கப்பட்டது, இனி எனக்கு எந்த வலிமையும் இல்லை, தயவு செய்து அனைவரும் என்னை மன்னியுங்கள் என தெரிவித்துள்ளார் வினேஷ் போகத். குறிப்பாக 29 வயதான வினேஷ் போகத் ஒலிம்பிக் போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய பெண் மல்யுத்த வீராங்கனை என்ற பெருமையை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பெண்களுக்கான 50 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்திருந்த நிலையில் அதிக எடை இருந்ததன் காரணமாக மல்யுத்த இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்தார். அனுமதிக்கப்பட்ட எடையிலிருந்து 100 கிராம் அதிக எடையுடன் இருந்ததால் தனக்கு கூட்டு முறையில் வெள்ளிப் பதக்கம் தர வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருந்தார். மேலும் பாஜகவின் சதிவேலை காரணமாகவே வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.